எப்பவும் போல் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வேலை நான் காய் வாங்கிட்டு போகலான்னு நினச்சேங்க. ஆனால் இவ்வளோ காய் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆமாங்க, நான் போகிற வழியில் காய்கறி கேட்டேங்க. 1 கிலோ காய்கறி 20 ரூபா சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒரு புடலங்காவோ பீன்ஸோ கேரட்டோ வாங்கலாம்னு நினச்சேங்க. அங்கே பார்த்தா அந்த அண்ணா ஏதோ ஊருக்கு போகிறாங்க, அதனால் எல்லா காய்கறியும் மொத்தமாக கொடுத்துட்ருக்கேம்மா, நீ வேணும்னா நீ ஃப்ரீயாக கூட எடுத்துகிட்டு போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இல்லைன்னா என்கிட்ட அவ்வளோ காய் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது, நீங்கள் எனக்கு பீன்ஸும் புடலங்காவும் மட்டும் தாங்க, அதனால தான் எனக்கு எவ்வளோ நாள் வைக்க முடியும் அப்படின்ட்டு கவர் நிறைய அள்ளி கொடுத்துட்டாங்க. கவர்னே அள்ளி கொடுத்துட்டு நானும் சரி கையிலேருந்து 50 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு வந்தேங்க. இந்தாமல் உனக்கு கத்திரிக்காய் வேணுமா அந்த காய் வேணுமான்னு கேட்குங்க. இல்லைன்னா நீங்கள் கொடுத்த காய்கறியே போதும் அப்படின்ட்டு நான் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இவ்வளோ கத்திரிக்காய், அப்புறமா பை நிறைய பீன்ஸு, அப்புறமா புடலங்காய், இவ்வளோ காயை அவங்க 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ காயை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது என் பிள்ளை என்னை வரவேற்க இருந்துட்டா. இவ்வளோ காயை வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு சேர்ந்துட்டேங்க. வீட்டுக்கு வரும்போது மணி 10. ஏன் லேட்டாக வந்தேன்னு என் பிள்ளை 2 அடி அடித்தா. அப்புறமா கட்டி பிடிச்சிட்டா. அவ்வளோதாங்க, வேலைக்கு போகிறோட அம்மாவோட நிலமை இதுதான். வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடணுன்னா, இல்லைன்னா பிள்ளை இப்படி தான் திட்டி போடும். அவ்வளோதாங்க. நன்றி, இணைந்திருங்கள். டாடா, பை பாய்.